அனைவருக்கும் வணக்கம். டெக்கான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பொன்னை 2026 2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை இப்போது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சேர்க்கையானது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் 2 வழியாக நடைபெறுகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வித் லிங்கோட நீங்கள் ரிசீவ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விளக்கமாக இப்போ நான் எடுத்துரைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது மேலே டெக்கான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பொன்னை அட்மிஷன் ஃபார்ம் 2026-27 இப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெட்லைன் இருக்கும், டெக்கான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம் 2026-2027 ஸோ அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் கொடுக்கப்பட்ட எல்லா டேட்டாவும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வீட்டில இருந்தே வித்தின் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிடத்தில் நீங்கள் வீட்டில இருந்தே ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பள்ளிக்கு நீங்கள் வரிசையில் நின்று அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஈஸியாக என்ன பண்ணலாம், வீட்டில இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேர்க்கையானது ப்ளே ஸ்கூல், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை விண்ணப்பமானது பெறப்படுகிறது. இப்போ பார்த்தீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நீங்கள் இமெயில் பாருங்கள். இமெயிலுக்கு பார்த்ததுமே இங்கே ஒரு கிளிக் பாக்ஸ் மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிளிக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் ஆகிடும். இப்படி சேவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நடுவில் ஏதாவது கால் வருது, இல்லை அந்த பேஜ் நெட்வொர்க் இஷ்யூனால லோட் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் டைப் பண்ண டேட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இந்த மெயில் சேவ் ஆகிடும். அதனால் இன்னொரு டைம் நீங்கள் டைப் பண்ணணும் அந்த மாதிரி வர அவசியமே உங்களுக்கு கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்த கிளிக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் நேம், அதாவது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள். இங்கே மோனிஷா எஸ், அதாவது கேபிட்டலில் என்ன பண்ணணும், நம்மளுடைய பையனுடைய நேமோ பொண்ணுடைய நேமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேபிட்டலில் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அவங்களுடைய இனிஷியலை நீங்கள் போட்டுக்கலாம். இதுவே ரெண்டு இனிஷியலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 இனிஷியல் வச்சா வி அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம மொபைல்லேருந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த், ஒரு குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. அந்த எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தையோட நம்ம டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 01/ 2ஆம் மாதம் பிறந்திருக்காங்கன்னா 2ஆம் மாதம் 2015 பிறந்திருக்காங்கன்னா 15 ஸோ அப்படின்னு நம்ம ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர்னா என்ன பாலினம் கேட்டிருக்காங்க, ஆணா இல்லை பெண்ணான்னு கேட்டிருக்காங்க. குழந்தை ஆணா இருந்தால் ஆணுன்னு கொடுத்துக்கலாம், பெண்ணாக இருந்தால் பெண்ணுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெண்ணுன்னு நம்ம கொடுத்துக்கலாம் பெண்ணாக இருக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸ் அப்ளையிங் ஃபார், அதாவது எந்த வகுப்பிற்காக அவங்க அப்ளை பண்ணுறாங்க, 1ஆவது படிக்க அப்ளை பண்ணுறாங்களா, இல்லை ப்ளே ஸ்கூல் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறாங்களா, இல்லை எல்கேஜி யூகேஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாங்கன்னு இங்கே கேட்டிருக்காங்க. என்ன வகுப்புக்கு அவங்க சேர விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த சூஸுங்கிறது கிளிக் பண்ணால் போதும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளே ஸ்கூலில் முதற்கொண்டு 9ஆம் வகுப்பு வரை இங்கே ஷோ ஆகும். அப்போ இப்போ ப்ளே ஸ்கூல் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ப்ளே ஸ்கூல் போட்டுக்கலாம், இல்லை ப்ரீகேஜி போட்டுக்கலாம் ப்ரீகேஜி போட்டுக்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துடும். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்தே பண்ணிடலாம். வித்தின் ஒரு 2 மினிட்ஸில் அந்த அப்ளிகேஷன் முடிச்சிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாதர்ஸ் நேம், அதாவது குழந்தையோடைய அப்பா பெயர் ஃபார் எக்ஸாம்பிள் ராமு, கேப்ஸில் என்ன பண்ணிக்கலாம் ராமுன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இனிஷியல் இருந்தால் இனிஷியல் போடலாம், இல்லைன்னா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படி கூட விட்டுடலாம். ஓகே, இது முடிச்ச அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதர்ஸ் நேம்னு கேட்டிருக்காங்க. ஸோ மதர்ஸ் நேம்னா தாயினுடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யா அப்படின்னு வச்சுட்டு இனிஷியல் இருந்தால் இனிஷியல் போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதும் நம்மளுடைய ஸ்கூல்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால சரியான மொபைல் நம்பராக நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டீங்கன்னா 9597594690 இப்படின்னு ஒரு மொபைல் நம்பர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நம்பர் கரெக்டான மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்கூல்லேருந்து உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர்.
கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற காலத்துல எல்லாருமே கண்டிப்பா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குழந்தை வந்து ஜாயின் பண்ணிட்ட அப்புறம், ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதாவது ப்ளே ஸ்கூல் ஜாயின் பண்றாங்கன்னா, ப்ளே ஸ்கூலுக்கு வந்து குரூப் ஸ்டார்ட் பண்ணி, அவங்கள வந்து எல்லா விஷயமும் வந்து குரூப்ல வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் சரி, முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, இது லீவோ இல்ல ஸ்கூலோ எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஆ எல்லாமே வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணுவாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து சொல்லலாம், "என்னோட மொபைல் நம்பரே தான் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரும்" அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய மொபைல் நம்பரே வந்து வாட்ஸ்அப் நம்பரும் குடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து மொபைல் நம்பரும் அதுவே யூஸ் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப் நம்பரும் வந்து என்ன பண்ணுவீங்க, அதுவே யூஸ் பண்ணுவீங்க. தாராளமா வந்து நீங்க அந்த நம்பர் கூட குடுத்துக்கலாம். இல்ல தனி நம்பர் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க குடுத்துக்கலாம். இது எல்லாமே கம்பல்சரி வந்து நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரெசிடென்ஷியல் அட்ரஸ். ரெசிடென்ஷியல் நீங்க இருக்கிற இடத்தோட அட்ரஸ். அதாவது உங்களுடைய வீட்டோட அட்ரஸ். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? ஆ எந்த தெரு இருக்கீங்க? எந்த தெரு? அதோடைய பின்கோட். அதோடைய அட்ரஸ வந்து கரெக்ட்டா வந்து நீங்க டைப் பண்ணி குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சக்தி நகர்ல இருக்கேன். சக்தி நகர். ஆ சக்தி நகர்ல இருக்கேன். அது வந்து பொன்னையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொன்னை, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அப்போ போட்டு பின்கோடு 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 ஏதோ ஒன்று கொடுத்துடணும். அதாவது நீங்க இருக்கிற பிளேஸோட பின்கோடு, தெரு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன தாலுக்கால இருக்குன்னு நீங்க தெளிவா வந்து டைப் பண்ணா போதும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள். இப்ப என்ன பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏதாவது இந்த குடுத்திருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். இன்கேஸ் நீங்க அந்த பேஜ விட்டு வெளிய வந்தாலும், ஆட்டோமேட்டிக்கா திருப்பி அந்த லிங்க கிளிக் பண்ணா எல்லாமே வந்து சேவ் ஆயிடும். அவ்வளோதாங்க. திருப்பி என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்ட்டா தான் ஃபில் பண்ணியிருக்கோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். 1 நிமிஷத்துலருந்து 2 நிமிஷத்துல வீட்ல இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாவே ரொம்ப வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல இந்த குடுத்திருக்கிற டேட்டா எல்லாமே தப்பு அப்படின்னு சொன்னா, இங்க பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபார்ம்ன்னு இருக்கு. இந்த கிளியர் ஃபார்மை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். திருப்பி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வந்து சரியா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, சப்மிட் பண்ணிடுவேன். சப்மிட் பண்ணும்போது இங்க பேர் வந்து எனக்கு டைப் பண்ணல. அதனால வந்து நான் பேரை டைப் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மோனிஷா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேவ் ஆயிடும். நீங்க ஏதாவது நீங்க டைப் பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா இங்க ரெட் கலர்ல ஷோ ஆச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இண்டிகேட் பண்ணும். இந்த இடத்த வந்து நீங்க ஃபில் பண்ணாம விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா வந்து நம்ம ஃபார்மை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, டெக்கான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பொன்னை அட்மிஷன் ஃபார்ம் 2026-27 உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணப்பட்டது. அதாவது யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பீன் ரெக்கார்டட். அப்படின்னு வந்து ஷோ ஆகும். அப்போ கடைசியாக இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்படி ஷோ ஆச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாமே ஸ்கூலுக்கு வந்துடும். நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டேட்டா படி ஒருத்தராக காண்டாக்ட் பண்ணி உங்களை தொடர்பு கொண்டு, நீங்கள் எந்த டைமுக்கு வந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விசாரிச்சுட்டு, உங்களுடைய டைமுக்கும் நம்மளுடைய டைமுக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டான உங்களுடைய ஃப்ரீ டைமில் என்ன பண்ண சொல்லுவோம், நாங்கள் வந்து வர சொல்லி உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்மிஷன் கொடுத்துக்கலாம். இனிமேல் ஸ்கூலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல இருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம்.